அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஏஷா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கதையோட வந்திருக்கோம். இன்னைக்கு உள்ள கதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்க கேட்டு பாருங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நியூ இயர், ஜனவரி 1. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர். ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து முதல் நாள் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஒரு நல்ல மோட்டிவோட ஆரம்பிப்போம். இதுக்கு பிறகு நம்மளோட இது எப்படி ஒரு தெரியல, ஆனா ஆரம்பிக்கிறப்போ ஒரு நல்ல மோட்டிவோட நம்ம ஆரம்பிப்போம். ஆமா தானே? ஓகே. அண்ட் தென் என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் பெட் 08. உங்களோட மார்க்ஸ் வரப்போகுது. 3 வருஷம் நல்ல மார்க்ஸ் இருக்குன்னு விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு விஷ் எனக்கும் தான், பேட்ச் 09. நீங்க இந்த வருஷம் எஸ்பிஎம் எழுத போறீங்க. சோ எல்லாரும் நல்லபடியா எஸ்பிஎம் எழுதணும்னு நான் விஷ் பண்றேன். அதுவும் இன்னைக்கு ஜனவரி 1 வேற. சோ எல்லாத்துக்கும் நான் விஷ் பண்றது இதுதான். ஓகே, சோ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். நம்மளோட கதை ஓகேவா? நம்மளோட கதை பேரு இன்னைக்கு என்னதுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேரை கேட்டாலே என்னோட கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்கும். ஓகேவா? நான் வந்து என்னோட பேர் வந்து அனுஷா. சோ இந்த ஸ்டோரியோட பேரும் என்னோட பேரும் லைக் சிமிலரா இருக்கும். ஆனா வந்துட்டு ஸ்டோரியில உள்ளவங்க பாய், நான் கேர்ள். தட்ஸ் இட். ஓகே. சோ நம்ம ஸ்டோரி பேர் வந்துட்டு என்னதுன்னா ஆரியன். ஆரியன் ஓகேவா? ஆரியன். சோ இவரு பத்தி சொல்லணும்னா இவரு லைக் நம்மள மாதிரி தான் டீனேஜ் பாய். அண்ட் தென் இவர் வந்துட்டு லைக் கொஞ்சம் ஃபேமஸான ஆளு. ஆரியன் ஃபேமஸான ஆளு. அண்ட் தென் இவங்க வந்து டெய்லி வந்துட்டு லைவ் செய்வாங்க. ஓகேவா? லைவ். ஓகே, நம்ம கதைக்குள்ள போயிட்டோம். ஓகே, இவங்க வந்து டெய்லி லைவ் செய்வாங்க. லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இந்த மாதிரி லைக் ஃபேஸ்புக்ல, டிக்டாக்ல அந்த மாதிரி லைவ் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும் போது நிறைய வியூவர்ஸ் வருவாங்க. அப்புறம் வியூவர்ஸ் வந்துட்டு லைக் ரொம்ப ஆச்சுன்னா லைக் வியூவர்ஸ் தக்க போயிருவாங்களே, அதே மாதிரி எல்லாம் போயிருவாங்க. அப்ப அந்த வியூவர்ஸ்ல வந்துட்டு அவரோட வீடியோஸ் பாக்குற வந்து டெய்லி பாக்குற ஒரு வியூவர் வந்து அவங்க அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த லைஃப் எண்ட் பண்ற வரைக்கும் அவங்க அந்த வியூவர் பாப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லைவ் ஸ்ட்ரீம்லயும் அந்த அந்த ஒரு வியூவர் மட்டும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப லைக் ஆரியன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாட் ஃபர்ஸ்ட் டைம்ல லைக் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பாக்கும்போது லைக் இவருக்கு வந்து லைக் எதுவும் லைக் நினைச்சுக்கல. ஓகேவா? லைக் வந்து அவருக்கு ஒன்னும் தெரியல. ஆனா லைக் கொஞ்ச நாள் போக 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 அந்த மாதிரி தெரியும் போது ஏன் இந்த வீவர் வந்து நம்மள பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்து லைக் ஒரு மாதிரி சந்தேகம் வந்தோடனே ஆரியன் என்ன பண்ணுவாரு, லைக் அவங்க நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் செஞ்சா மைக்ல பேசலாம் தானே, லைக் பேசினா நம்ம லைவ் செய்யறவங்களுக்கு நம்ம என்ன பேசுறோன்றது விளங்கும். சோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஆரியன் வந்துட்டு கேட்டாரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து ஏன் வந்து என்னோட லைஃப் வந்து டெய்லி பாக்குறீங்க அப்படின்னு. ஓகேவா? டெய்லி பாக்குறீங்க, லைக் டெய்லி நோட்டீஸ் பண்ணீங்க, டெய்லி பாக்குறீங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் தானே கேட்டாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்கும் போது டக்குன்னு லைக் ஒரு மெசேஜ் வந்துச்சு. லைக் லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம கீழே மெசேஜ் வரும்ல, அந்த மாதிரி மெசேஜ் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஓகே, அப்போ அந்த மெசேஜ் வரும்போது லைக் அந்த ரூம் வந்து லைக் லைட் எல்லாம் லைக் ஒரு மாதிரி அடியிருது அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஆரியன் வந்துட்டு லைக் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டான்ல. அப்ப அந்த மெசேஜ்ல வந்து என்ன போட்டுருந்துச்சுன்னா லுக் பிஹைண்ட் யூ அப்படின்னு போட்டுருந்துச்சு. லுக் பிஹைண்ட் யூன்னு. அப்போ ஆரியன் வந்துட்டு லைக் நர்வஸா தான் இருந்தாரு. ஆனா வந்து லைக் எப்படி சொல்றது, என்னமோ லைக் மத்தவங்க அவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா அந்த வீவர் வந்துட்டு லைக் அவர் வந்து கிடிங் பண்ண மாதிரி அந்த மாதிரி லைக் சும்மா சொல்ற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு என்னதுன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம் மேல அந்த லைக் எத்தனை பேர் பாப்பாங்கன்னு அந்த கவுண்ட் இருக்கும்ல, அந்த கவுண்ட் வந்துட்டு நான் சொல்லல எல்லா வியூஸா போயிட்டு அந்த ஒரு வியூவர் மட்டும் பாத்துட்டே இருப்பாரு. அந்த வியூவர் வந்துட்டு 1ல இருந்து 0க்கு போயிடுச்சு. ஓகேவா? 1ல இருந்து 0க்கு போச்சுன்னா அந்த வியூவர் வந்துட்டு அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல இருந்து வெளியாயிட்டாங்க. ஆமா தானே? சோ அந்த மாதிரி இருந்தோடனே அப்ப ஆரியன் வந்துட்டு லைக் கொஞ்சம் பயம் வந்துச்சு அவருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி லுக் பிஹைண்ட் யூன்னு சொல்லிட்டு வந்து லைக் லைஃப் விட்டு போயிட்டோன்னா பயம் வந்துச்சு. அப்ப என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? அப்ப லைக் டக்குன்னு வந்து லைக் ஆரியன் ரூம் கது திறக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தோன்னா ஆரியன் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது லைக் திரும்ப பாக்குற அந்த லைஃப் பாத்துட்டே இருக்க அந்த வியூவர் வருவாங்களா வரவே இல்ல. அதே சொன்னல அந்த லைட் ஆஃப் ஆகுறது, லைக் அந்த ரூம் அந்த கதவு ஓபன் பண்றது அந்த மாதிரி இருந்தோன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆரியனுக்கு என்னாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது.
அதுக்கு பிறகு வந்துட்டு ஆரியன் வந்துட்டு எந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீம்ல வர்றது இல்ல, டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எதுலயுமே அவர் வந்து நம்ம பாக்குறது இல்ல, வர்றது இல்ல. ஏன்னா ஆரியனுக்கு என்ன ஆச்சுன்றது நமக்கு தெரியாது. அவர் செஞ்ச அந்த ஒரு லாஸ்ட் லைஃப்னா அந்த நான் சொன்னல அந்த வீவர் அதான். சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரியன் வந்துட்டு யாருமே எந்த ஒரு லைஃப்லயும் பாக்கல. சோ ஆரியனுக்கு என்ன ஆயிருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஆரியன் வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க, அந்த வீவர் லைக் சாவடிச்சிருப்பாங்க, கொலை பண்ணிருப்பாங்க, ஏதாவது நடந்திருக்கும் ஆரியனுக்கு. சோ அந்த மாதிரி இருந்தோன்னு ஆரியன் வந்துட்டு லைக் இல்ல. ஓகே, சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கைஸ்? பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஏன்னா எனக்கு இந்த கதை படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா அந்த கதை வந்து லைக் எப்படி சொல்றது, லைவ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி லைக் கொஞ்சம் வந்து இது கதைன்னு சொல்லல, இது வந்து உண்மையில நடந்தது. ஆனா எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, அந்த இன்ஃபோ நான் தேடல. ஆனா வந்துட்டு இந்த கதை வந்து உண்மையில நடந்த கதை. ஓகேவா? அந்த கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். எஸ். ஆனா அதுக்கப்புறம் வந்து லைக் எந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டும் பண்ணல போல இருக்கு. ஆரியனோட அந்த ஒரு ஸ்டோரி எந்த இன்வெஸ்டிகேட்டும் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு கொலையா இல்ல என்னதுன்னு வந்து நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா இது ஒரு ஹாரர் ஸ்டோரி அண்ட் தென் ஒரு மர்மமான ஒரு இது. ஆக்சுவலி ஆரியனுக்கு என்ன ஆச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ இதுக்கப்புறம் யாராவது உங்க லைஃப்ல லைஃப்னா நம்மளோட வாழ்க்கை இல்ல, லைக் நீங்க ஏதாவது லைவ் ஸ்ட்ரீம் செய்யும் போது யாராவது இந்த மாதிரி லைக் வியூவர் வந்து உங்களை பாத்துக்கிட்டே நோட்டீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, கேட்காதீங்க. ஓகேவா? let them watch you. don't ask anything. let them watch you. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க கேட்டு அப்புறம் ஆரியன் மாதிரி இந்த மாதிரி லுக் பிஹைண்ட் யூ, கதவுலாம் திறந்து இந்த மாதிரி வேணுமா, வேணாப்பா. சோ இன்னைக்கு அவ்வளவுதான் நம்ம கதை. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அனுஷா மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நான் உங்ககிட்ட சொல்ல வருது என்னதுன்னா, இந்த ஒரு வருஷம் எனக்கு கொஞ்சம் சேட் தான். ஆனா நான் சொல்லணும், இந்த ஒரு வருஷம் நான் மறுபடியும் ஒரு சின்ன கேப்புக்கு போறேன். ஐ மீன் ஒரு சின்ன கேப் தான், ஆனா வந்து பெரிய கேப்லாம் இல்ல. லைக் நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா திஸ் இயர் வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் என்னோட ஸ்டடீஸ்ல. இது இந்த வருஷம் எனக்கு முக்கியமான வருஷம். எஸ். சோ எனக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க. ஆனா நான் கண்டிப்பா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த வருஷம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுவேன். ஓகேவா? அண்ட் தென் என்னோட வீடியோஸ் குறைஞ்சிருச்சு தான் வியூவர்ஸ், பட் வந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாக்குறவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என்ன நம்பி பாக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி தான் நான் கொடுப்பேன். ஓகே, சோ இன்னைக்கு அவ்வளவுதான் கைஸ். அனுஷாவை இதோட எப்ப பாப்பீங்கன்னு தெரியாது, ஆனா பாருங்க. ஓகே, பை. See you all next video.